கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே தாழ்மையை குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்த இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஜெபத்திலே கூட தாழ்மை என்பது மிகவும் முக்கியமான காரியமாக பார்க்கப்படுகிறது. ஜெபம் பண்ணும் பொழுது கூட தாழ்மையின் ஜெபம் என்பது மிகவும் தேவனால் பார்க்கப்படுகிற காரியமாக இருக்கிறதை இயேசுவே நமக்கு சுட்டி காட்டுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே 9 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவத்தை இயேசு ஓமையாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு செல்கிறார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயனோ தான் அநியாயக்காரர், பரிகாரர். இன்னும் இந்த ஆயக்காரனை போல, அதாவது அவனுக்கு அருகாமையிலே தூரத்திலே நின்று ஜெபித்து கொண்டிருந்த அந்த ஆயக்காரனை போலவும் இல்லாமல் இருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறினதோடு மட்டுமல்லாமல் தான் ஒவ்வொரு வாரமும் 2 தரம் உபவாசிக்கிறதையும் ஆண்டவருக்கு சரியாக தசமபாகம் செலுத்துவதையும், அதே போல ஆண்டவருக்காக அவன் உண்மையாக இருப்பது போல தன்னை நீதிமானாக காட்டிக்கொண்டு ஜெபிக்கிறதை வேதத்திலே ஆண்டவர் காட்டிக் கொடுக்கிறார். அதே நேரத்தில் அவனுக்கு தூரமான இடத்திலே ஒரு ஆயக்காரன் நின்று கொண்டு தன்னுடைய கண்களை கூட வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் பாவியாகி என்மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2 பேரை ஜெபம் பண்ணின இவர்களுடைய ஜெபத்தை சுட்டி காட்டி, பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு திரும்பினான் என்று ஆண்டவர் லூக்கா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கூறுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் தங்களை நீதிமான்களாக காட்டிக்கொள்கிறார்கள். தாங்கள் உண்மையாய் இருப்பது போல காட்டிக்கொள்கிறார்கள். தாங்கள் எல்லாவற்றிலும் சரியாக இருப்பது போல காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவர்கள் அருவருக்கத்தக்கவர்களாக மாறி போகிறதை அறியாதிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு துளியையும் இயேசு அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக வெளியரங்கமாக அல்ல, நம்முடைய அந்தரங்கத்திலே நாம் பரிசுத்தமாய், உண்மையாய், நீதியாய், கர்த்தருக்கு பயந்து வாழ்வதையே தேவன் அங்கீகரிக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே இயேசுவை கவனித்து பார்த்து அவர் விரும்பின அந்த தாழ்மையை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடத்திலே தாழ்மையின் ஆவியை கேட்போம், தாழ்மையின் இருதயத்தை கேட்போம், தாழ்மையான சிந்தையை கேட்போம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையின் இறுதியிலே சொல்லியிருக்கிறார். ஆகவே யாரெல்லாம் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களையெல்லாம் கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். ஜெபத்திலே கூட நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவது என்பது மிக மிக முக்கியமான காரியம்.
ஆகவே அந்த சிந்தையோடு கூட இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த தாழ்மையின் சிந்தையை ஆண்டவரிடத்திலே கேட்போமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி நீங்க எங்களுக்கு சுட்டிக்காட்டி போயிருக்கிற ஓமையை அறிந்து கொண்டு நாங்களும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். 2 பேர் ஜெபம் பண்ணினார்கள். ஒருவன் தன்னை நீதிமானை போல் காட்டிக்கொண்டான். மற்றொருவனோ தான் பாவியாக இருப்பதை உணர்ந்து தன்னை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தினதை பார்க்கிறோம். அவனே நீதிமானாக்கப்பட்டவனாக வீட்டுக்கு திரும்பினதையும் நாங்கள் அறிந்து உம்மை துதிக்கிறோம். அந்த தாழ்மையின் ஆவியை எங்களுக்குள்ளே தாங்க சுவாமி. ஆண்டவரே, உமக்கு முன்பாக எங்களுடைய பரிசுத்தம், எங்களுடைய நீதி, எங்களுடைய உண்மை இவையெல்லாம் அழுக்கும் குப்பையுமாக கந்தையுமாக இருக்கிறது. உமக்கு முன்பாக யார் பரிசுத்தவான் என்று தங்களை உயர்த்த முடியும்? உம்முடைய பரிசுத்தத்துக்கு முன்பதாக நாங்கள் ஒன்றுமே இல்லை சுவாமி. உம்முடைய தெய்வீக பரிசுத்தம், உம்முடைய தெய்வீக உண்மை, உம்முடைய தெய்வீக தாழ்மை எங்களுக்குள்ளே ஆண்டவரே வருவதற்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த தாழ்மையின் ஆவி எங்களுக்குள்ளும் வர எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொன்ன இயேசுவை கவனித்து பார்த்து நம்மையும் தாழ்த்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.